பள்ளி செல்லும் குழந்தைக்கு ஒருத்தன் அங்கே அந்தமான் ஜெயிலேருந்து பறந்து வந்தானா, ஒரு பறவையில் மீண்டும் அங்கே போயிட்டான்னு பாடத்தில் வைக்கிறா. மாட்டினுடைய அந்த யூரின், அதனுடைய யூரினில் என்னென்னவோ சக்தியெல்லாம் இருக்குன்னு ஐஐடியில் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான், ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல நூறு கோடிகள் அதற்கு ஒதுக்கப்படுகிறது. இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம். இப்போ ஒன்று சொல்லிட்டு இருக்கான், இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் மோனிசம். உலகம் என்பது எல்லாம் குவாண்டம் தியரி என்ன சொல்கின்றது? அலையாக ஒன்றாகவே இருக்கிறது, பார்ட்டிக்கலாக இல்லை. பிசிக்ஸ் படித்திருப்பவர்களுக்கு அறிவீர்கள், பார்ட்டிக்கலாக இல்லை, ஒரு பொருளாக தனியாக இல்லை, அலையாக ஒன்றாக ஒரு ஃபீல்டாக இருக்கிறது, குவாண்டம் ஃபீல்டு என்று கூறுகிறார்கள். நீ இங்கு தொட்டாலும் இதே எலக்ட்ரான் அங்கு மூணில், அங்கே சூரியனில் இருக்கின்ற எலக்ட்ரானும் அதுவும் இதுவும் ஒரே நேரத்தில் ஒன்றாகவே இருக்கிறது என்று கூறுகிறார்களே, அதைத்தான் அத்வைத்தத்தில் எங்களுடைய ஆதிசங்கர் அன்றே கூறிவிட்டார், 1400 ஆண்டுகளுக்கு முன்பு என்று கூறுகிறார்கள். அதற்கு ஆய்வுகள் நடத்தப்படுகிறது, அதற்கு பல நூறு கோடிகள் ஒதுக்கப்படுகிறது. இங்கு மனிதனுக்கு ராமநாதபுரத்திலே தண்ணி இல்லை என்றால் அதற்கு ஆய்வு பண்ணுவதற்கு தமிழக அரசிடம் பணம் இல்லை என்று கூறிவிடுவார்கள், ஒன்றிய அரசிடமும் பணம் இல்லை என்று கூறிவிடுவார்கள். மனிதன் 21ஆம் நூற்றாண்டில் சந்திக்க இருக்கும் சவால்கள், பாட பொருண்மைகள், பிரச்சனைகள், இவைகள் அனைத்தும் புறந்தள்ளப்பட்டு இவைகளுக்கு அப்பாற்பட்ட மெட்டபிசிக்ஸ் என்று கூறுவார்களே, இவர்கள் தூக்கத்தில் உளறுகிறார்களே, வேதம் வேதாந்தம் என்று, அந்த கருத்துரைகளை கொண்டு வந்து பாடத்தில் திணிக்கிறார். சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் எங்கே வரும்?